உலகெங்கும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களே, என் அன்பு நெஞ்சங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் வக்கர சனி பயிற்சியை பற்றி பேச போறோம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகி ஓரண்டு ஆயிடுச்சு. அந்த சனி பகவான் வக்கரமாக போகிறார். இது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய மேன்மைகளை, வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கிடணும். ஒரு நல்ல யோகம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அதை எப்படி பயன்படுத்திக்கிடணும்? என்ன வகையான யோகங்கள் வருது, என்ன வகையான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில நிகழப்போகுது அப்படிங்கிற இந்த பதிவுல நான் எடுத்து சொல்ல போறேன். அதை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. என்ன மந்திரம் சொல்லணும், நீங்க எந்த சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை என் அன்பு நேயர்களை உங்களுக்கு வழங்கும். என் நெஞ்சிற்கு நீய விருச்சிக ராசி என்பர்களே, இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் உங்க வாழ்க்கையில வச்சுக்கோங்க. நீங்க கேள்விப்பட போகிற செய்தி, இப்ப நீங்க கேட்க போற செய்தி உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிற ஒரு செய்தி. சனி பகவானுடைய வக்கர பயிற்சி வரப்போதுங்க. மிகப்பெரிய யோகங்க உங்களுக்கு காத்திருக்கு. இது நாள் வரை உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்த அவ்வளவு கஷ்டத்தையும் மாற்றக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப உருவாகிக்கிட்டு இருக்குது. அடுத்து வரப்போகிற 138 நாட்கள் உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்க போகுது. அனுதினமும் ஏறுமுகம்ங்கிறாங்க பாருங்க. ஆறுமுகம் அவனை வணங்கினால் அனுதினமும் ஏறுமுகம் நாங்க பாருங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில தப்பு பண்றது இல்லை, எப்பவுமே நேர்மைதான், எப்பவுமே சின்சியரா ஒர்க் பண்றவங்க தான். வாழ்க்கையில குறைவே கிடையாது. கொடுத்த வேலையை ஏமாத்துற பழக்கம் எல்லாம் விருச்சிக ராசிக்கு கிடையாது. உண்மையா உழைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கறதுல பிரச்சனை பண்ணிவிட்டாங்க. என்னங்க முக்கியமான பொறுப்பு ஏங்கன்னு தானங்க கொடுத்துருக்கணும். நான் தான் இந்த ஆபீஸ்லயே சின்சியரா உழைக்கிறேன், நல்ல ஒரு ப்ரமோஷன், நல்ல ஒரு பண வருமானம், நல்ல ஒரு பொறுப்புன்னு வரும்போது மட்டும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. வேலையை மாங்குன்னு செய்கிறேனே, எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்து சொன்னீங்கல்ல. ஜோதிடம் பார்க்கறதுக்கு நான் சந்திக்கும் போது நேரடியாக வந்து இதை சொன்னீங்கல்ல. எவ்வளவு வருத்தப்படுறீங்க பல பேரும். அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல சூழ்நிலை இப்போ வருது. உங்க ஆபீஸ்ல எந்த ப்ரமோஷன் உங்களுக்கு மறுக்கப்பட்டதோ, எந்த விஷயத்திற்கு நீங்கள் தகுதி இருந்து நிராகரிக்கப்பட்டீங்களோ அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அந்த ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு நடக்குது. அடுத்து வரப்போற 138 நாட்களிலே மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு. மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த காலகட்டத்தில் சரியான வேலை இல்லாத பலருக்கும் சரியான வேலை கிடைக்கும். நீங்க போய் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும். கூட படித்தவங்களாம் நல்ல நல்ல கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, நமக்கு மட்டும் சரியான கம்பெனியே அமைதியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ சரியான வேலை கிடைக்கும். அதே மாதிரி திருமணத்துக்கு வரன்னு பார்த்தா பொண்ணு வீட்டில் சொல்லுவாங்க, என்னப்பா வேலை ஒன்றும் சரியில்லையே, அவருக்கு எப்படி பொண்ணை கொடுக்கறது? நல்லா சம்பாதிச்சாருன்னா பரவாயில்ல, எல்லாம் லட்சக்கணக்கில் வாங்குறாங்க, இவர் வாங்குற சம்பளம் ஒன்றும் அவ்வளோ சரிப்பட்டு வரலையப்பா, எப்படி பொண்ணை கொடுக்க முடியும்? கொஞ்சம் சூதானமாக நம்மளும் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க பொண்ணை பெற்றவங்க. இந்த காலகட்டத்தில் உங்க சம்பளம் கூட போகுது, உங்க மரியாதை கூட போகுது, திருமணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. எந்தெந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் திருமண தடை இருந்ததோ திருமண தடை விலகி நல்ல முறையில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு யோகம் பிறக்குதுங்க. அதே மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி தான் முக்கியமான விஷயம் குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்துக்காக டாக்டர்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க பார்க்காத ஜோதிடர்கள் இல்லை, அப்படி இருக்கு. இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்கு. அன்பு நேயர்களை நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். குழந்தை பாக்கியம்ங்கிறது அதுக்கு அற்புதமான பரிகாரங்கள் ஜாதகத்துல உண்டு. ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலுமே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பரிகாரங்கள் உண்டு. அந்த பரிகாரங்களை செய்கிற போது பெரிய வெற்றி கிடைக்குது. நிறைய பேர் நம்ம பரிகாரங்களை சொல்றோம், போய் செய்யறாங்க, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு சார்த்துறாங்க. நான் எப்பவும் சொல்றது, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சா, குழந்தை பிறந்த உடனே கொண்டு வந்து காட்டிட்டு போங்க. பிறந்துருச்சு கொண்டு வந்து காட்டுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அற்புதமான பரிகாரங்கள், என்ன வழிமுறையை சொல்றோமோ அதை செய்யறாங்க. அப்படி இந்த விருச்சிக ராசிக்காரங்க பல பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. செயற்கை முறை கருத்தரித்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு அதி அற்புதமான விஷயம்,
வெளிநாட்டில் உட்கார்ந்துருக்கிறீங்க, வேலை இழந்து தவிக்கிறீங்க, வெளியே சொல்ல முடியாமல் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏதாவது விசா ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சால்வ் ஆயிரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏதாவது விசா ப்ராப்ளம் வெளிநாட்டில் உட்கார்ந்துருக்குன்னா அது இப்போ இருக்குன்னா சால்வ் ஆயிரும். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம். அதுவும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல, நீங்க இந்தியாவில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தீங்கனாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்க மேல குற்றம் குறை பழி பாவங்கள் இருக்க வச்சுக்கோங்க. வம்பு வழக்கு விசாரணைகள் இருக்க வச்சிருக்கீங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட அமைப்பு வந்துடும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல நல்ல கருத்தா படிச்சீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டு வந்துடலாம். இப்போ கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிடணும். சில பேருக்கு தவறான நண்பர்கள் அமைவாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தவறான நண்பர்கள், தவறான பழக்க வழக்கங்கள் உடையவர்கள் நண்பர்களா வந்து சேருவாங்க. அவங்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும். அதுமாதிரி பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபடுகிற போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தப்பான பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடாது. போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதுலாம் பெரிய தப்பு. அதுலேருந்து மீண்டு வந்துடணும். நண்பர்கள் சில சமயம் தவறான பாதைக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்படி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி நாங்க பாருங்க. அப்படி நீங்க நல்ல விஷயங்களை நோக்கி வந்துடணும். உங்களுக்கு பினான்சியலா பெரிய வெற்றி வரும். உங்க குடும்பத்துல ஒரு நல்ல சுபகாரியம் வச்சிருக்கீங்க, தேவையான பணவரவு இல்லைன்னா இப்ப பணவரவு வந்துடும். பிசினஸுக்கு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் இப்ப நல்லா கிடைக்கும். திருப்தியா பிசினஸ் பண்ணிக்கலாம். பிசினஸ் பண்றவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொந்தரவெல்லாம் இப்ப நீங்கிடும். இதெல்லாம் மிகப்பெரிய யோகமா இருக்கு. உங்களுடைய கௌரவம் கூட போகுது, புகழ் கூட போகுது, காசு பணம் கூட போகுது, மனசுல நிம்மதி கூட போகுது, உங்க பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் தேடி வரப்போகுது, உங்களுக்கு மதிப்பு மறுவாத கூட போகுது. அப்படிப்பட்ட நேரங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அதனால மிக யோகமான காலகட்டம். டெய்லி காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஒண்ணு இருக்கு. அதை மட்டும் சொல்லிருங்க, பெரிய வெற்றி தான். ஓம் செந்தில் குமரனே போற்றி. நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் செந்தில் குமரனே போற்றி. இந்த மந்திரத்தை 108 முறை காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்க நெத்தியில திருநீர் பூசி முருகனை மனசுல நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி பெருகும். அதே மாதிரி ஒரு முறையாவது திருச்செந்தூர் போயிருங்க. விருச்சிக ராசிக்காரங்க இந்த வக்கரச்சனி காலத்துல திருச்செந்தூர் ஒரு முறையாவது போயிருங்க. வரிசையில் நின்று சாமியை கும்பிடுங்க. முருகப்பெருமானுடைய அருள் உங்கள் இல்லம் தேடி வரும். நீங்க பார்ப்பீங்க, வெற்றி கிடைக்கும். இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய பலன்கள், இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துல எப்படி பலன்கள் இருக்கும், நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க குச்சனூர் போய் சனீஸ்வர பகவானை வழிபடலாம். அதே மாதிரி திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல மங்கள சனி பகவான் இருக்கார். மங்களங்களை அள்ளித்தரக்கூடிய சனி பகவான். அவரையும் போய் தரிசனம் பண்ணணும். அந்த சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அந்த கோயில்ல மரகத லிங்கம் இருக்கும். அந்த மரகத லிங்கத்திற்கு இரவுல பால் அபிஷேகம் பண்ணுகிற போது அங்க இருக்கணும். அந்த பாலை வாங்கி சாப்பிடணும். அப்படி தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வருகிற போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பர்களே. உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய நவக்கிரகங்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 முறை சுற்றி விட்டு வாருங்கள். சனி பகவான் அகமகிழ்ந்து வரம் தருவார். இப்ப இங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்றேன். பொதுவான பலன்கள் இவை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம் இருக்கும். சிலருக்கு ஒரு கேள்வி வருது, சார் இந்த பலன்களை நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு நடக்குதுன்னு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலருக்கு சார் எங்களுக்கு ஏனும் இந்த பலன்கள் நடக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய தசா புத்தி என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்முடைய லக்னம் வேற, தசா புத்திகள் வேற, நம்முடைய நட்சத்திரங்கள் வேற. அதன் அடிப்படையில தான் முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்க கொடுக்கிறது ஒரு அறிமுகமான கோச்சார பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம சொந்த ஜாதகத்தை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். இந்த வக்கர சனி பயிற்சி காலம் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு தரப்போது, உங்க வாழ்க்கையில என்ன முன்னேற்றத்தை தரும், நீங்க எப்படி நடந்துக்கணும் முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மீட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு. அதே போல நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரின் பெயர் அதை குறிப்பிட்டு
ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்லேயே உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.